வணக்கம். வேந்தரின் அதிகாரம் யாருக்கு? தேர்தல் சிறப்பு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மீண்டும் முதல்வராக தேர்வாகிறார் ஜெயலலிதா. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது அதிமுக. பெரும்பான்மை பலத்துடன் அதிமுக வெற்றி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன், முதல்வர் ஜெயலலிதா உறுதி. திமுக வெற்றி முடிவுகளை அறிவிக்காமல் ஆளுங்கட்சி சதி. தலைமை தேர்தல் அலுவலரிடம் மு.க. ஸ்டாலின் புகார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி. 17 தொகுதிகளில் வெற்றி. சென்னையில் நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சட்டப்பேரவைக்கு புதியதாக தேர்வான அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அந்த கூட்டத்தில் தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாளை பிற்பகல் 2 மணிக்கு சென்னையில் உள்ள பெரியார், அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை 226 தொகுதிகளின் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 131 இடங்களிலும், திமுக கூட்டணி 95 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. 232 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள முடிவுகளின்படி அதிமுக 131 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இது தவிர 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 86 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் 3 தொகுதிகளில் திமுக முன்னிலை வைக்கிறது. காங்கிரஸ் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கடையநல்லூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இருநூற்று 32 தொகுதிகளில் இன்னும் 6 தொகுதிகளுக்கு மட்டும் முடிவு அறிவிக்கப்படவில்லை. அதிமுக முன்னிலையில் உள்ள மணச்சநல்லூர், ஆவடி, தொண்டாமுத்தூர், திண்டிவனம், திமுக முன்னிலையில் உள்ள திருவண்ணாமலை, தாம்பரம் ஆகிய தொகுதிகளிலும் வெவ்வேறு காரணங்களால் இன்னமும் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் இவற்றின் முடிவுகள் வெளியாகலாம். தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெற்றதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் நாளை வழங்கப்பட்டவுடன் தேர்தல் நடைமுறைகள் முடிவுக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய தேர்தலில் 5,53,000 வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாகி உள்ளதாக தெரிவித்த ராஜேஷ் லக்கானி, இது கடந்த தேர்தலை விட பன்மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிட்டார். வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் கசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வெளியிடப்பட்டுடன் புதிய சட்டமன்ற அமையும். இதன் மூலம் 232 தொகுதிகளில் தேர்தல் நடவடிக்கைகளை இது கசட் பப்ளிகேஷனோட இது நடவடிக்கை முடிவடையும். நோட்டாலே இந்த தரம் 5,53,000 ஓட்டு பதிவாயிருக்கு. 5,00,000 இது 1.3% ஆகும். இது கடந்த தேர்தலோட ஒரு பல மடங்கு அதிகமாக இருக்கு. சென்னை ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா வெற்றி பெற்றுள்ளார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சிம்லா முத்துஷோனை 39,537 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்கடித்தார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் என முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். 15வது பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய ஜெயலலிதா, தமிழக மக்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என தெரிவித்தார். மக்களுக்கு நன்றி சொல்ல அகராதிகளில் வார்த்தை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வெற்றிக்காக பாடுபட்ட கட்சி நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சியினருக்கும் ஜெயலலிதா நன்றி தெரிவித்தார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் அமோக வெற்றியை, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கி இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. முதலில் தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற உணர்வை, உணர்ச்சிகளை, நன்றி உணர்வை வெளிப்படுத்த தமிழால் அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற நான் பாடுபடுவேன். அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றதை அடுத்து அரசு உயர் அலுவலர்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தொடர்ந்து முன்னிலை பெற்று வருவதை அடுத்து முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுகிறது. இதனையடுத்து முதல்வர் ஜெயலலிதாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே முதல்வர் ஜெயலலிதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, தமிழக ஆளுநர் ரோசையா, ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தலைவர்களின் வாழ்த்துக்களுக்கு ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை பயணத்தின் சில நினைவுகளை சற்று திரும்பி பார்க்கலாம். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்த ஜெயலலிதா சென்னை அண்ணா சாலையில் உள்ள சர்ச் பார்க் கான்வென்ட்டில் மெட்ரிக் பயின்று தேறினார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புதுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் படிப்பை கைவிட்டு நடிப்புலகில் கால்பதித்தார். இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். 127 திரைப்படங்களில் நடித்துள்ள ஜெயலலிதா எம்ஜிஆருடன் மட்டும் 28 படங்களில் இணைந்து நடித்துள்ளார். 1981இல் அதிமுகவில் சேர்ந்து அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். இதன் பின்னர் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். அதிமுக நிறுவனரும் தமிழக முதல்வருமாக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரனின் மறைவுக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று கட்சியின் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். 1989 முதல் 1991 வரை தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1991 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து தமிழகத்தின் 11வது முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார். 2வது முறையாக 2002இல் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றதை அடுத்து தமிழகத்தின் 14வது முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார். 3வது முறையாக 2011இல் அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றதை தொடர்ந்து தமிழகத்தின் 16வது முதல்வராக அவர் வாகை சூடினார். சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக முதல்வர் பதவியிலிருந்து விலகிய ஜெயலலிதா சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2015ஆம் ஆண்டு ஜூன் 23இல் மீண்டும் முதல்வராக மகுடம் சூடினார். 9 முறை பேரவைத் தேர்தல்களில் போட்டியிட்டு 6 முறை வெற்றி வாகை சூடியவர் ஜெயலலிதா. தற்போதைய பேரவைத் தேர்தலில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் களமிறங்கி 7வது முறை வெற்றி பெற்று 6வது முறையாக தமிழக முதல்வராக அரியணை ஏறி சாதனை படைத்துள்ளார்.
திருவாரூர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதி வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை விட 63,666 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். திருவாரூர் தொகுதியில் இருந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ள கருணாநிதி இதுவரை 13 முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இந்திய அளவில் 13 முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற சாதனையை கருணாநிதி படைத்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி 13வது முறையாக தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வாகி சாதனை படைத்துள்ளார். முதன்முதலாக கடந்த 1957ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற கருணாநிதி 1962இல் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்டு தேர்வானார். 1967 மற்றும் 1971ஆம் ஆண்டில் சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் இருந்த தேர்வான கருணாநிதி 1977 மற்றும் 1980 தேர்தல்களில் சென்னை அண்ணா நகரில் போட்டியிட்டு வென்றார். பின்னர் 1989 மற்றும் 1991இல் தேர்தல்களில் சென்னை துறைமுகம் தொகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 1996, 2001, 2006 சட்டப்பேரவை தேர்தல்களில் அவர் சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 2011 தேர்தலில் தான் பிறந்த ஊரான திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட தேர்வான கருணாநிதி தற்போதைய தேர்தலிலும் அங்கேயே போட்டியிட்டு 63,666 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்திய அரசியல் வரலாற்றில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட தோல்வியை சந்திக்காமல் தொடர்ச்சியாக 13வது முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராகி இருப்பது கருணாநிதி ஒருவர்தான் என்பது மிகப்பெரிய சாதனையாகும். கொளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜே.சி.டி. பிரபாகரை விட 37,201 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தோல்வியடைந்தார். விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் குமரகுரு வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் 47,526 வாக்குகள் வித்தியாசத்தில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட விஜயகாந்த் தோல்வியடைந்தார். காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட்ட தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தோல்வியடைந்தார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முருகமாறனிடம் 131 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்ததாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அஞ்சல் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட்ட பின்னர் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்ட பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தோல்வியடைந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இன்பசேகரனிடம் 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்தார். போடிநாயக்கனூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 15,608 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் எஸ் லட்சுமணனை வென்றார். இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். நடந்து முடிந்த 2016ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு அதிமுக பெருமளவு தங்களோட வெற்றி வாய்ப்பை தேடி இருக்கிறது. இதில் போடி சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு அதிமுக வேட்பாளரும் நிதியமைச்சருமான தமிழகத்தின் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் போட்டிட்டு இருந்தாங்க. இவருக்கு எதிராக திமுகவில் லட்சுமணன் போட்டிட்டு இருந்தாங்க. திமுக வேட்பாளர் லட்சுமணன் 83,923 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதிமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் 99,531 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இவங்க இருவருக்கும் வித்தியாசமாக அதிகப்படியான முன்னணியாக 15,608 வாக்குகள் வித்தியாசத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தேனியிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக வி.கே. செந்தில்குமார். ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஐ. பெரியசாமி வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை அவர் 27,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் தோற்கடித்தார். திண்டுக்கல் மாவட்ட 7 சட்டமன்ற பேரவைகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெற்று திண்டுக்கல் மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை என்பதை இன்றைக்கு இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்ட மக்களுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றும் அவர்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம்.
சென்னை அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் கோகுல இந்திரா தோல்வியடைந்தார். அண்ணாநகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட அமைச்சர் கோகுல இந்திரா அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் MK மோகனிடம் 1687 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானியை திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சந்தித்து புகார் மனு கொடுத்தார். தமிழக தேர்தல் முடிவுகளில் 205 தொகுதிகளுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளில் முடிவை அறிவிப்பது குறித்து தாமதப்படுத்துவதாக மு க ஸ்டாலின் ராஜேஷ் லக்கானியிடம் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் திமுகவின் வெற்றி எண்ணிக்கை 100ஐ தாண்டிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை தொகுதிகளை போட்டியிடக்கூடிய எங்களுடைய வேட்பாளர் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய புகார் என்னவென்று கேட்டால், ஏறக்குறைய 35,000 வாக்கு வித்தியாசத்திலே இதுவரையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 8 ரவுண்ட் எண்ண வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் ஏதோ காரணங்களை சொல்லி ஓட்டு எண்ணிக்கையை நிறுத்தி வைத்து கடைசி நிமிடத்தில் ஏதேனும் சூழ்ச்சி செய்து ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்தலாமா என்ற நிலையில அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நேரடியாக பலமுறை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு லகானி ஐஏஎஸ் அவர்களிடத்தில் நாங்கள் தொலைபேசியின் மூலமாக நானே பலமுறை பேசியிருக்கிறேன். எங்களுடைய வழக்கறிஞர் குழுவும் பேசியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு முழு நம்பிக்கை வராத காரணத்தால் நேரடியாகவே அவரை சந்தித்து இவைகளையெல்லாம் விவரமாக நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அவைகளையெல்லாம் நான் உடனடியாக எந்தவித தவறும் இல்லாத வகையில் அதை சரி செய்கிறோம் என்று உறுதியை எங்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். எனவே இன்னமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் கருதி கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சென்னையில் 3 இடங்களில் நடைபெற்றது. சென்னை ராணிமேரி கல்லூரியில் RK நகர், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன. அதில் RK நகர், ராயபுரம் தொகுதிகளில் அதிமுகவும், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, திருவிக நகர், துறைமுகம் ஆகிய 3 தொகுதிகளில் திமுகவும் வெற்றியை தழுவியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா 97,280 வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார். இவர் திமுக வேட்பாளர் முத்துச்சோழன் 57,673 வாக்குகள் பெற்ற நிலையில் 39,607 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெற்றியை தழுவியிருக்கிறார். அடுத்து ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் 54,771 வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார். ராயபுரம் மனோ என்று கூறப்படும் மனோகர் காங்கிரஸ் வேட்பாளரான இவர் 46,832 வாக்குகள் பெற்ற நிலையில் 7,939 வாக்குகள் வித்தியாசத்தில் டி ஜெயக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ள திமுக வேட்பாளரான ஜே அன்பழகன் 67,982 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளரான நூர்ஜஹான் 53,818 வாக்குகள் பெற்ற நிலையில் 14,164 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜே அன்பழகன் வெற்றி பெற்றிருக்கிறார். திருவிக நகரை பொறுத்தவரை சிவகுமார் என்ற தாயகம் கவி 61,744 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளரான ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த நீலகண்டன் 52,422 வாக்குகள் பெற்ற நிலையில் 3,322 வாக்குகள் வித்தியாசத்திலே தாயகம் கவி வெற்றியை தழுவியிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரை சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் 42,071 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளரான ஸ்ரீனிவாசன் 37,255 வாக்குகள் பெற்ற நிலையில் 4,836 வாக்குகள் வித்தியாசத்திலே இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி சட்டப்பேரவை என 5 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் R. முருகேசன். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில்
விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், வேளச்சேரி, மயிலாப்பூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பணி இன்று காலை 8 மணிக்கு துவங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. இந்த 5 தொகுதிகளில் திமுக 2 தொகுதியிலும் அதிமுக 3 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. குறிப்பாக சைதாப்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மாநகராட்சி மேயர் மா சுப்பிரமணியனும், வேளச்சேரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட நடிகர் வாகை சந்திரசேகரனும் வெற்றி பெற்றுள்ளனர். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை கடந்த 14 ஆண்டுகளாக அதிமுக வசம் இருந்த தொகுதி, ஏற்கனவே தமிழின காவலர் தலைவர் கலைஞர்களை இருமுறை வெற்றி பெறச் செய்த தொகுதி. சைதாப்பேட்டை என்றாலே திமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட திமுக மீண்டும் இன்றைக்கு தலைவர் கலைஞர்களாலும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களாலும் திமுகவின் கோட்டையாக மாறி இருக்கிறது. அதிமுக சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் டிஜிபி ஆர் நடராஜன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கராத்தே தியாகராஜனை விட 14,728 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் விருகம்பாக்கம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட VN ரவி 2,333 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதே தொகுதியில் தமிழக பாஜக தலைவரும் வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் 19,157 வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்துள்ளார். டி நகர் தொகுதியில் போட்டியிட்ட சத்யா என்பவர் 3,155 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மிக பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வெற்றி கனியை 6வது முறை முதலமைச்சர் பதவியாக தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரன், ஆர் முருகேசன். மதுரை மாவட்டத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் தோல்வியடைந்த பிரபலங்கள் பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் வைத்து மற்றும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வைத்து இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டது. அதாவது தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டது முதலிருந்தே அதிமுக வேட்பாளர்கள் முன்னணி வைத்தனர். மதுரை மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட்ட பெரிய புல்லான் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக ரகுபதியை விட 19,729 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மதுரை தெற்கு சட்டமன்ற ஒரு தொகுதிக்கு அதிமுக வேட்பாளர் சரவணன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பாலச்சந்திரனோட 23,763 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அதேபோல் மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு RP உதயகுமார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயராமனோட 23,512 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மூர்த்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தக்கார் பாண்டியை விட 32,472 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அதேபோல் மதுரை சோழவந்தான் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பவானியை விட 24,857 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். உசிலம்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நீதிபதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இளமகிழனை விட 32,906 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மதுரை மத்திய தொகுதிக்கு PTR பழனிவேல்ராஜனுடைய மகன் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயவேலை விட 5,762 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் செல்லூர் ராஜு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தளபதியை விட 16,398 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 10 சட்டமன்ற தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த தேர்தலின் போது 10 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக கைவசம் இருந்ததை தற்போது 2 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கைப்பற்றியுள்ளது. வேந்தர் செய்திற்காக மதுரை மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் மணிகண்டன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை அறிவிக்கப்பட்ட 220 தொகுதிகளுக்கான முடிவுகளின்படி 5,60,000 வாக்குகள் தங்களுக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கவில்லை என்று நோட்டாவில் வாக்களித்துள்ளனர். இந்த தேர்தலில் இதுவரை முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் நோட்டாவுக்கு அதிக அளவில் வாக்குகள் கிடைத்திருப்பது வியக்க வைப்பதாக இருக்கிறது. யாரையும் பிடிக்கவில்லை என்ற வாக்களிப்புக்கு பெரிய தலைவர்களின் தொகுதிகளும் தப்பவில்லை. முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் 2,873 பேர் நோட்டாவில் வாக்களித்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியில் 2,177 வாக்காளர்கள் தங்களுக்கு யாரையும் பிடிக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 829 பேர் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர். மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட சென்னை குளத்தூர் தொகுதியில் 3,554 வாக்குகள் நோட்டாவுக்கு கிடைத்துள்ளன.
பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்ட விருகம்பாக்கம் தொகுதியில் அதிகளவாக 3897 பேர் யாரையும் பிடிக்கவில்லை என்று வாக்களித்துள்ளனர். வானதி சீனிவாசன் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் 3331 பேர் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர். 87 வாக்குகளில் திருமாவளவன் தோல்வியுற்ற காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் யாரையும் பிடிக்கவில்லை என்று 1025 பேர் வாக்களித்துள்ளனர். சீமான் போட்டியிட்ட கடலூர் தொகுதியில் 2062 வாக்குகள் நோட்டாவுக்கு கிடைத்துள்ளன. 493 வாக்கு வித்தியாசத்தில் புதிய கிருஷ்ணசாமி தோல்வியுற்ற ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நோட்டாவுக்கு 2612 வாக்குகள் செலுத்தப்பட்டுள்ளன. அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட போடிநாயக்கனூர் தொகுதியில் 1966 வாக்குகள் நோட்டாவுக்கு சென்றுள்ளன. திமுகவின் துரைமுருகன் போட்டியிட்ட காட்பாடி தொகுதியில் 2492 வாக்குகள் நோட்டாவுக்கு வாக்காளர்கள் அளித்திருக்கின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி போட்டியிட்ட பென்னாகரத்தில் நோட்டாவுக்கு கிடைத்த வாக்குகள் 2081. சிறு இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் அதிகாரம் யாருக்கு தேர்தல் சிறப்பு செய்திகளை நேரலையாக காணலாம். சிறப்புச் செய்திகள் தொடர்கின்றன. பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்ததை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெற்றோர் மற்றும் தோல்வியடைந்தோர் பற்றிய முழு விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் ஜியோ. கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் 6 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கியது. காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நேரம் முதலே திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வந்தனர். இறுதியாக 6 தொகுதிகளையுமே காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் கைப்பற்றினர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆஸ்டின் அவர்கள், அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரத்தை விட 5912 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். பின்னர் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சுரேஷ்ராஜன் அவர்கள், அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் மற்றும் அதிமுக வேட்பாளர்களை விட 20,966 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதேபோன்று குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்ட முன்னாள் எம்எல்ஏ பிரின்ஸ், அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக பாஜக வேட்பாளர்களை விட 20,028 வாக்குகள் பெற்று முன்னிலை வைத்தார். இதேபோன்று விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபபுரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலுமே பாஜக அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணியினரே வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்களை பிடித்த அதிமுக இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே வெற்றி பெற முடியாமல் போயுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர்கள் இந்த ஆண்டு 4 தொகுதிகளில் 2வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து ஆனந்த் ஜியோ. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 17 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. மொத்தம் 5 மையங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் பொழுது முதலில் என்ஆர் காங்கிரஸ் அதிக இடங்களில் முன்னிலை வகித்தது. இதனையடுத்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அதிக இடங்களில் முன்னணி பெற்று 17 இடங்களில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதை அடுத்து புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. அதனையடுத்து இந்த வெற்றியை தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தேர்தல் தோல்வியை அடுத்து மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் ஏ கே சிங்கை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். சென்னை லயோலா கல்லூரியில் பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். லயோலா கல்லூரியில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் எழும்பூர், கொளத்தூர், பெரம்பூர், அண்ணா நகர், 1000 விளக்கு, வில்லிவாக்கம் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையில் முதல் கட்டமாக தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. தபால் ஓட்டுகளின் முடிவில் திமுக வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்களை விட முன்னிலை வகித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரான KS ரவிச்சந்திரன், அதிமுக வேட்பாளரான பர்தி இளமழுதை 10,500க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக பொருளாளரான மு க ஸ்டாலின், தன்னை எதிர்த்து போட்டியிட்ட
அதிமுக வேட்பாளரான ஜேசிடி பிரபாகரை விட 37,730 வாக்குகள் பெற்று அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரான என்ஆர் தனபாலனும் மற்றும் அதிமுக வேட்பாளரான வெற்றிவேலுக்கு கடும் போட்டி நிலவியது. வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் அதிமுக வேட்பாளரான வெற்றிவேல் 519 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக வேட்பாளரான மோகன் அதிமுக வேட்பாளரான கோகுல் இந்திராவை 1500க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரான கு.க. செல்வம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வளர்மதியை விட 8000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரான ரங்கநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரான தாடிமா ராசுவை விட அதிகமாக 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். லயோலா கல்லூரியில் இன்று நடைபெற்ற 6 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக 5 இடங்களை வெற்றி பெற்றது, அதிமுக 1 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் காரணமாக திமுகவின் கோட்டையாக சென்னை மீண்டும் உருவாகியிருப்பது தெரிய வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக லயோலா கல்லூரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வண்ணம் பல்வேறு கட்சித் தலைவர்கள், அமைச்சர்கள் தங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர். அவர்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமியும் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டுள்ளனர். ஆலந்தூர் தொகுதியில் பண்டுட்டி ராமச்சந்திரன், திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், ஒரத்தநாடு தொகுதியில் அமைச்சர் வைத்திலிங்கம், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போன்றோர் தோல்வியை தழுவியுள்ளனர். அதுபோல சென்னை 1000 விளக்கில் அமைச்சர் ப. வளர்மதி, அண்ணா நகரில் அமைச்சர் கோகுல இந்திரா, எழும்பூரில் அதிமுக வேட்பாளர் பரிதி இளம்பழுதி, பல்லாவரத்தில் சி.ஆர். சரஸ்வதி போன்றோர் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டுள்ளனர். திருச்செந்தூர் தொகுதியில் நடிகர் சரத்குமார், மேட்டூரில் போட்டியிட்ட பாமக தலைவர் ஜி.கே. மணி, ஜெயங்கொண்டம் தொகுதியில் குரு, ஈரோடு கிழக்கில் மக்கள் தேமுதிக தலைவர் சந்திரகுமார் ஆகியோரும் தோல்வியை தழுவியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் தோல்வியடைந்த முக்கிய பிரபலங்கள் பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயசங்கர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 16ஆம் தேதியன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளின் பதிவான வாக்குகள் அனைத்தும் திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் மையத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை பணி நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட டிஎம்கே வேட்பாளரை பஷீர் அகமதை 20,719 வாக்குகள் எடுத்து முன்னிலை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஐ. பெரியசாமி திமுக வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நத்தம் இரா விஸ்வநாதனை 27,147 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திமுக வேட்பாளர் சக்கரபாணி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கிட்டுசாமியை 65,727 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். வேடசந்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரமசிவம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சிவசக்திவேல் கவுண்டரை 19,938 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கத்துறை அவரை எதிர்த்து போட்டியிட்ட அன்பழகனை 14,776 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நத்தம் தொகுதி ஆண்டியம்பலம் திமுக வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஷாஜகானை 2,110 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பழனி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் குமாரசாமியை 25,586 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சு. உதயசங்கர். மதுரை மேற்கு தொகுதியில் அமைச்சர் செல்லூர் ராஜு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தளபதியை 16,131 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்கடித்தார். மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயபாலை அவர் 5,762 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அருமையான வாய்ப்பை கொடுத்த தலைவர் கலைஞருக்கும் அண்ணன் தளபதிக்கும்
வெற்றியோடு திரும்பி வர வேண்டியது என்னோட கடமை. இந்த வெற்றிக்கு பல ஆயிரம் பேர், கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், பல ஆயிரம் பேர் கடுமையாக வேலை செஞ்சதுனால பெறப்பட்ட வெற்றி இது. அவங்கெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக என்னால் சாதிச்சிருக்க முடியாது. சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட 11 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் 10 தொகுதிகளை அதிமுக கைப்பற்ற, ஒரு தொகுதியில் மட்டும் திமுக வென்றுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நடராஜன். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் மே 16 நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் இன்று எண்ணப்பட்டன. சேலம் அரசு பொறியியல் கல்லூரி, மேட்டூர் தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குகள் மேச்சேரியிலும், எடப்பாடி மற்றும் சங்ககிரி தொகுதிக்குட்பட்ட வாக்குகள் தனியார் கல்லூரி ஒன்றிலும், ஆத்தூர் மற்றும் கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளிலும் ஆத்தூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் இன்று எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே அதிமுக தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்தனர். 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் மாறி 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 முன்னிலையில் இருந்தனர். ஆனால் ஒரு தொகுதி மட்டும், அதாவது வடக்கு தொகுதி, சேலம் வடக்கு தொகுதி இப்போது மட்டும் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் என்பவர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்தார். 11 தொகுதிகளில் 10 பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. சேலம் வடக்கு தொகுதியில் மட்டும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு சரவணனை விட திரு ராஜேந்திரன், திமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 9644 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மொத்தத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் 10 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுக நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் பெரும் மகிழ்ச்சி ஆழ்த்தியுள்ளது. வேந்த செய்திகளுக்காக அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து ஒளிப்பதிவர் பாலாஜியுடன் TS நடராஜன். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்துள்ளது. 2 தொகுதிகளையும் அதிமுகவே கைப்பற்றியுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளராக களமிறங்கிய வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு தோல்வியடைந்துள்ளார். இவர் அதிமுக வேட்பாளர் ராமஜெயலிங்கத்திடம் 22,934 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராமஜெயலிங்கம் 75,672 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பாமகவை சேர்ந்த ஜே குரு 52,738 வாக்குகளும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேந்திரன் 46,868 வாக்குகளும், மதிமுகவை சேர்ந்த கந்தசாமி 21,405 வாக்குகளும் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மற்றும் திமுகவுக்கிடையே ஆரம்பத்திலிருந்தே கடும் போட்டி நிலவி வந்தது. முதலில் அதிமுக முன்னணியில் இருந்தது. இதனைத் தொடர்ந்து திமுக பல சுற்றுகளில் 1000 வாக்குகள் 2000 வாக்குகளுக்குள் முன்னிலையில் இருந்தாலும் கடைசி 5 சுற்றுகளில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கைப்பற்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் வெடிகள் வெடித்தும் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக கோ செந்தில்குமார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 9 பேரவை தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களே வெற்றி பெற்றுள்ளனர். அதனையடுத்து அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். அதிமுகவின் கோட்டை என்று சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இந்த முறையும் அதிமுகவே அபார வெற்றி பெற்றுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக கோவையில் உள்ள அதிமுகவினர் மிகுந்த உற்சாகத்தில் நடனமாடியும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதனால் கோவை நகர விழாக்கோலம் பூண்டு காணப்படுகிறது. இது மட்டுமல்லாது SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட வேலுமணி 60,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதனால் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நந்தகுமாருடன் சதீஷ்குமார். சிறு இடைவேளைக்கு பிறகு வேந்தரின் அதிகாரம் யாருக்கு தேர்தல் சிறப்பு செய்திகளை நேரலையாக பார்க்கலாம். சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் திருவாடானை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட நடிகர் கருணாஸ் வெற்றி பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திவாகரனை அவர் 8696 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார்.
நான்குநேரி தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட தற்போதைய எம்எல்ஏவான காங்கிரஸ் வேட்பாளர் எச் வசந்தகுமார் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மா விஜயகுமாரை 8696 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைய செய்தார். தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தான் பாடுபட போவதாக வசந்தகுமார் தெரிவித்தார். காங்கிரஸ் தொண்டர்கள் உட்பட அத்தனை தொண்டர்களும் கடுமையாக உழைத்து இந்த வெற்றியை நான் எட்டியிருக்கின்றேன். தொகுதி மக்களுக்கு ஏராளமான செயல்பாடுகள் பாக்கி இருக்கிறது. குடிதண்ணீர், பஸ் போக்குவரத்து, சாலைகள், பாலங்கள், ரேஷன் கடைகள், இப்படி ஏராளமான குறைகள் இருக்கிறது. நிச்சயமாக அதையெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் அதிமுகவும் 4 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தா பிரேமானந்த். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையம் இன்று நடைபெற்றது. இதில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரின் எண்ணிக்கை 4 மையங்களில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இன்று முடிவெட்டுவது. இந்த முடிவுகளில் கடலூர், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம், காட்டுமன்னார் 5 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அதிமுக சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் பூனகிரி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, திட்டக்குடி ஆகிய பகுதியில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் குறிப்பாக கட்சி தலைவர்கள் போட்டியிடுவதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் தொகுதியில் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். இவர் அதிமுக சேர்ந்த வேட்பாளரை விட 87 வாக்கு வித்தியாசத்தில் குறைவாக இருந்ததால் அவர் தற்போது தோல்வி அடைந்துள்ளார். இந்த தோல்வி அவர் தொண்டரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது, பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் 5வது இடத்தில் பெற்று 16,000 சொச்சம் வாக்குகள் பெற்று டெபாசிட்டை இழந்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக கடலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தா பிரேமானந்த். காட்பாடி தொகுதியில் தம்மை வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் நன்றி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் துரைமுருகன் 21,742 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 11வது முறையாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய என்னுடைய காட்பாடி வாக்காளர் பெருமக்களுக்கு என் சிறந்தாண்ட வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் என்று பாராமல் தாங்களே வேட்பாளராக நினைத்து உழைத்த என்னுடைய கட்சி தோழர்கள், தோழமை கட்சி நண்பர்கள், பொதுமக்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்நாள் உள்ளளவும் அவர்களுக்காக நான் உயிருள்ள வரையில் உழைப்பேன், பாடுபடுவேன். இதுதான் இந்த நேரத்திலே நான் எடுக்கிற சபதம். திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தோல்வியடைந்தார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 26,001 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவேன் என்று வெற்றி பெற்ற அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்றைக்கு திருச்செந்தூர் தொகுதி மக்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை தந்திருக்கின்றார்கள். அந்த திருச்செந்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வெற்றிக்காக உழைத்திட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் வைத்திலிங்கம் திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரனிடம் 3645 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். விவசாயத்திற்கு அமைச்சர் வைத்திலிங்கம் ஏதும் செய்யவில்லை என்றும் அதுவே அவருடைய தோல்விக்கு காரணம் என்று வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சராகவும் இருந்தார். நம்ம விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலை. அவர் கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. கிராமத்தில் உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதே அவருக்கு தெரியாது. என்ன நடக்கிறது, யாருக்கு என்ன தேவை என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. வாக்காளர் மத்தியிலே புரிந்து கொள்ளாமல் கடைசியாக பணத்தை கொடுத்து மட்டும் வெற்றி பெறலாம் என்று நினைத்தார். பணம் வெற்றி பெறவில்லை. பணம் தோற்றுவிட்டது, பாசம் வென்று விட்டது. ஒட்டன்சத்திரம் திமுக வேட்பாளர் சக்கரபாணி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கிட்டுசாமி தோல்வியடைந்தார். தற்பொழுது வெற்றி பெற்றுள்ள திமுக வேட்பாளர் சக்கரபாணி ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவினரை வெற்றி பெற்றனர். வேட்பாளர்களின் வெற்றி விவரங்கள் மற்றும் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். தமிழக சட்டமன்ற தேர்தலானது கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை எண்ணப்பட்டது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. மேலும் இதனையடுத்து கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 9 தொகுதிகளை அஇஅதிமுக வென்றது. ஒரே ஒரு தொகுதியான சிங்காநல்லூர் தொகுதியை திமுக கார்த்திகேயன் வென்றார். தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்த SP வேலுமணி அவர்கள் 64,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கவுண்டபாளையத்தை சேர்ந்த ஆறுக்குட்டி 36,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மேட்பாளையம் தொகுதியை சேர்ந்த சின்னராஜ் அவர்கள் 15,900 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வால்பாறை தொகுதியை சேர்ந்த பெண்மணி கஸ்தூரி வாசு அவர்கள் 8,200 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பொள்ளாச்சி ஜெயராமன் 15,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தெற்கு அம்மன் அர்ஜுனன் அவர்கள் 17,606 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். கிணத்துக்கடவு சண்முகம் 1,232 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வடக்கு PRG அருண்குமார் அவர்கள் 7,166 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். மேலும் இதனையடுத்து சிங்காநல்லூரை சேர்ந்த ஒரே ஒரு தொகுதியான கார்த்திகேயன் திமுகவில் வெற்றி பெற்றுள்ளார். இதனையடுத்து வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் சான்றிதழ்களை வழங்கின. கோவை மாவட்டத்திலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நந்தகுமாருடன் செய்தியாளர் ரகுமான். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் சிவகங்கை மற்றும் மானாமதுரை தொகுதிகளில் அதிமுகவும், காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சியும், திருப்பத்தூர் தொகுதியில் திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரவேலு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக சிவகங்கை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய தொகுதிகளுக்கான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. சிவகங்கையை சேர்ந்த அதிமுக வேட்பாளர் பாஸ்கரன் அம்பலம் திமுக வேட்பாளர் சத்யநாதனை விட 6,636 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காரைக்குடியில் காங்கிரஸ் வேட்பாளர் KR ராமசாமி அதிமுக வேட்பாளர் கற்பகம் இளங்கோவை விட 18,283 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். மானாமதுரை அதிமுக வேட்பாளர் மாரியப்பன் கன்னடி திமுக வேட்பாளர் சித்ரா செல்வியை விட 14,889 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் KR பெரியருப்பன் அதிமுக வேட்பாளர் அசோகனை விட 42,005 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். வேந்தர் செய்திகளுக்காக அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து பாஸ்கரவேலு. அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்க உள்ளதை அடுத்து சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். அதிமுக வெற்றி பெற்றதை அடுத்து அதிமுக தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே தொடங்கப்பட்ட இந்த கொண்டாட்டங்கள் ஆனது இரவு வரை நீண்டு காணப்பட்டன. அதிமுக தலைமையகத்தில் அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அவர்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருந்ததாகவும் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் மேலும் பல நலத்திட்டங்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கையில் உள்ளனர். பண்ணி அம்மா திட்டங்கள் நிறைய நலத்திட்டங்கள் அம்மா செஞ்சிருக்காங்க. அம்மா கோசம் நாங்க எல்லாம் இருக்கிறோம். எல்லா மகளிர் கோசம் அம்மா என்னென்ன செஞ்சிருக்காங்க. தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், என்றுமே அம்மா நிரந்தர முதல்வராக இருப்பாங்க. நாங்க தெய்வங்களை வேண்டுறோம். தெய்வம் தான் எங்களை அம்மா கோசம் சப்போர்ட் பண்ணி எங்க அம்மாவை ஜெயிக்க வச்சுது. இனிமேல் யாருமே எங்க அம்மா மிஞ்சது ஆள் இல்லை. இனிமேல் எவனோ ஒருத்த பிறந்துதான் வரணும். அவங்க இன்னும் மேல மேல நல்ல திட்டம் கொண்டு வர்றதுக்காக நாங்க ரொம்ப அவங்களுடைய ஆசை பெற்று இருக்கோம். அம்மா ஜெயிச்சு இனி மேல மேல நல்லா செய்வாங்கன்ற ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும். புரட்சி தலைவி அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்தது எங்க எல்லாருக்கும், அதுவும் பெண்களாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க பெண்களுக்கு நிறைய விதமான சாதனைகள் செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் எங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு திரும்பி அவங்களே வந்ததுக்கு. வேந்தர் செய்திகளுக்காக அதிமுக தலைமையகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கோபிநாத். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள இடதுசாரி கூட்டணி அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தைப் போல கேரளத்திலும் கடந்த 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் தனித்தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணும் பணி நிறைவடைந்து முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 58 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 19 தொகுதிகளையும் வென்றுள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சி 22 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 18 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் 3 இடங்களிலும் வென்றுள்ளன. அத்துடன் 6 சுயேட்சைகள் மற்றும் சிறு கட்சிகள் 7 இடங்களை பிடித்துள்ளன. பாரதிய ஜனதாவும் ஒரு தொகுதியை கைப்பற்றி கேரளத்தில் தனது கணக்கை தொடங்கியுள்ளது. 75க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றியுள்ள இடதுசாரி முன்னணி கேரளத்தில் ஆட்சியை பிடிக்கிறது.
மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று முதல்வர் மமதா பானர்ஜி தலைமையிலான ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 294 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 6 கட்டங்களாக பேரவைத் தேர்தல் நடைபெற்றது. வாக்குகளை எண்ணும் பணி நிறைவடைந்து 294 தொகுதிகளின் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுவிட்டன. திரிணாமுல் காங்கிரஸ் 211 தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடத்திலும் காங்கிரஸ் 44 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாரதிய ஜனதா 3 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 2 தொகுதிகளிலும், கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா, புரட்சி சோசியலிஸ்ட் கட்சி ஆகியவை தலா 3 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 2 இடத்திலும், சுயேட்சை 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. வரும் 27ஆம் தேதி மமதா பானர்ஜி மீண்டும் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்று இதுவரை 125 தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதா 60 இடங்களை கைப்பற்றி உள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சி 26 இடங்களிலும், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 13 இடத்திலும், அஸ்ஸாம் கணபரிஷத் 13 இடங்களிலும், போலாலாந்து மக்கள் முன்னணி 12 இடங்களிலும் வெற்றுள்ளன. ஒரு தொகுதியில் சுயேட்சை வெற்றி பெற்றுள்ளனர். இன்னும் முடிவு அறிவிக்கப்படாத ஒரு தொகுதியில் அஸ்ஸாம் கணபரிஷத் முன்னிலையில் உள்ளது. திண்டிவனத்தில் திமுகவும், தொண்டாமுத்தூரில், ஆவடியிலும், மணச்சாநல்லூரில் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. 232 தொகுதிகளில் இன்னும் ஒரு தொகுதிக்கு மட்டும் முடிவு அறிவிக்கப்படவில்லை. திமுக முன்னிலையில் உள்ள திருவண்ணாமலை, தாம்பரம் ஆகிய தொகுதிகளிலும் வெவ்வேறு காரணங்களால் இன்னமும் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் இவற்றின் முடிவுகள் வெளியாகலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மீண்டும் முதல்வராக தேர்வாகிறார் ஜெயலலிதா. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது அதிமுக. பெரும்பான்மை பலத்துடன் அதிமுக வெற்றி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன், முதல்வர் ஜெயலலிதா உறுதி. திமுக வெற்றி முடிவுகளை அறிவிக்காமல் ஆளுங்கட்சி சதி. தலைமை தேர்தல் அலுவலரிடம் மு.க. ஸ்டாலின் புகார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி. 17 தொகுதிகளில் வெற்றி. இத்துடன் வேந்தரின் அதிகாரம் யாருக்கு தேர்தல் சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.